நீங்களா சொல்லியா பேசுற சொல்லு. நான் பயப்படல சொல்லு. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பெண்கள் வந்து வந்து என்னை சொல்ல முடியாது. பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க, பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, பொண்ணுங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய தயங்காதீங்க கூட சொல்லுவாங்க. இதுதான் தப்பு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. அந்த கீழே 2 ரோடு இருக்குது அண்ணா, என்னோட பெரியமா பையன் பெரியப்பா பையன் 2 பேருமே சொந்தம் தான். தெரியும். இப்போ நான் இவர் வந்து ஆபாசமா ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. ஏன்னா அடுத்தவங்க பொழப்ப பார்க்கட்டும், நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. இந்த ஊர்ல இருந்துட்டு உங்க அண்ணனை பேசாம இருக்க சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு திட்டுறாங்கலாம் கேட்பாங்க. அவர் முன்னே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை, அப்பயும் கேட்கறது இல்லை, வீடியோ போட்டு தான் இருக்கணும். எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்ப வந்து என் தங்கச்சிகள் எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவன் ஏதாவது பப்புள் கம் வியாபாரியா இருப்பான். பார்த்த உடனே அண்ணன் அந்த பிள்ளையவே திட்டுறாரு. என்னை வயிறுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பிள்ளைங்க ஒழுக்கமான வீடியோ போடுதுங்கண்ணே. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தன்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறத இவரா தான் சார் இருப்பாங்க. இட்ஸ் a fun ரா. fun thriller ரா. அந்த வீடியோ பக்கத்துலயே வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. செருப்பு பிஞ்சு போக உனக்குலாம் என்னமா போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு வந்து என் ஊரு என் தமிழ்நாடு, என் தமிழ்நாட்டுல வந்து வணக்கம்டா மாப்பிள. தேனியில இருந்து இது என் கெத்து. ஏன்னா உலகமே காமிச்சவன் நானு. வாழ்க்கையிலே சென்னைக்கு முத வந்திருக்கேன். இன்னைக்கு விஜய்க்கு முத வந்திருக்கேன் நானு. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க. கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க? என்னன்னா அந்த உலகத்துக்குள்ள ஏன் போறீங்கன்னு இயல்பா அவங்க கேக்குறாங்க. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? எனக்கு அது பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா ஏன் சகோதரிகள், ஏன் தேனி மதுரை மாவட்டம், இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, எல்லா மாவட்டத்திலும் தமிழ் மாவட்டத்துல என் கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பிள்ளை திருந்தினா போதும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நீங்களா திருந்த சொல்லியா பேசுற சொல்லு. நான் பயப்படல சொல்லு. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. பொம்பளை பிள்ளைக்கு அறிவுரை சொல்றது, பொம்பளை பிள்ளையை திருத்துறது எல்லாத்தையும் பண்ணுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆம்பளை வசதி திருத்திருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க, பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, பொண்ணுங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய தயங்காதீங்க கூட சொல்லுவாங்க. ஆஹா நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. நீங்க வெறும் உங்களோட பார்வையில வச்சுட்டு ஆபாசம் சொல்றதுல மிகப்பெரிய தப்பு. ஒரு பொண்ணை பார்த்து நீங்க திட்டுறீங்க, அது வீடியோ போடுறீங்க, எவ்வளவு லட்சம் பேர் பாக்குறாங்க? அது எனக்கு அது தெரியும். எனக்கு ரைட் தெரியுது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அது எப்படி போடாதன்னு சொல்லும்போது நீங்க எப்படி திட்டுறீங்க? நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கறேன். எல்லாமே போயிட்டு இருக்கியா நீ? இதனால தான் எவனோ வர மாட்டான். நான் சிகரெட் அடிச்சு இதுதான் கேட்டுக்கறேன். நான் கேக்குறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தமிழ்நாடு முழுசும் உங்க சொந்தம்னு சொல்றீங்க, உங்க ஊர் பொண்ணுங்க உங்க சொந்தம்னு சொல்றீங்க. அப்ப நாங்களும் இங்க சொந்தமா கேக்குறோம் உங்களை. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. நீங்க ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? ஆபாசமான வீடியோ ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிராத யார்ட்டியா தங்கச்சி. என்னடா இப்ப சொன்னீங்கல்ல, இதுதான் கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட் நீங்களே, அது தப்பு. ஓகேங்களா? முத விஷயம் பொண்ணு அவர் பண்றது வந்து அபியூஸ். என் வீடியோவை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். அடிச்சன டாப். சரி மூஞ்சி முகரையும் பாரு. அண்ணா இருங்க, என் வீடியோவை வணக்கம்டா மாப்பிள டேலாக்க முட்டு நீ பாத்துக்க தவிர வாழ்த்துக்கள். சரி போ. என் வீடியோவை முழுசா நீ பார்க்கல. 1 hour முன்னாடி நீங்க பேசுறீங்க. என்ன சொல்ல வந்தேன்னு அதை பாத்தியா? என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எனக்கு என்ன பயம்?
அண்ணே, ஒரு நிமிஷம். அப்ப அந்த நாளை கொஞ்சம் அமைதியா இருப்பா. என் சகோதரிகள், என் தாயார்கள், வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவறாங்க. ஒரு 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 ஒற்றுமையே இல்ல. நான் போற வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தப்புனே. எனக்கு தோட்டத்துல விவசாயம் இருக்கு. எல்லாம் ஒன்னால அண்ணன் கோபி என்ன சொன்ன மாதிரி சொன்னதால அண்ணே. இருக்கு. என் வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் கேட்டுக்க. என் வீடியோவில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் அந்த வீடியோ வந்தப்பல பார்த்துட்டு அந்த பிள்ளையை நாங்கள் திருத்திருக்கோம். அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. எதை திருத்துறீங்க? சரி, ஓகே. எதை திருத்துனீங்க? புது மாப்பிள இன்னைக்கு ஆபாசமா போட்டுக்கிட்டு புள்ள ஒரு புள்ள நல்ல எது வீடியோ ஆபாசம்? போடுது, நீ நம்புவியா? எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். எது ஆபாசம்? நீங்க பட்டன் கழட்டி போட்டு வச்சிருக்கீங்களா 2 பட்டன், அது கூட ஆபாசமா தான் இருக்கு. ஐயா உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. நீங்க திருந்த மாட்டீங்களா? மத்தவங்க திருத்துவீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ஏய், நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வர இவன் நான் வந்து எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த பொழைக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எல்லாமே கொஞ்சம் அமைதியாவங்க. இல்லண்ணே, அவன் தானே நல்லா தானே போய்க்கிருச்சு. இல்லப்பா, நான் ஏதாவது பேசல நானே. பேசிட்டு இருக்கிறேன். என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்தேன். நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன் இப்போ, குட் கொஸ்டின். அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப அவர் மேல கோபப்படுறீங்க? என்னைய வந்து எவனே பேசணும் இவன்? உனக்கு எனக்கு ஆகல, அவன் பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டு நான் தப்பான வீடியோ போட்டேன் நானே. இல்ல எனக்கு என்ன புரியல, உங்களுக்கு வாழ்க்கை மேல அப்படி என்ன வெறுப்பு? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? பெண்கள் வந்து வந்து என்ன சொல்ல முடியாது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. ஆவடி ஊத்தி இந்த பிள்ளை தேடில இன்னைக்கு பூரா நைய போட்டு மணி கட்டி போட்டு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து பழைய கிராமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பழைய கிராமம் எப்படி இருந்தது அப்படி ஒரு கிராமம் இனிமே வராது. அப்படி ஒரு கிராமத்துல வேறையும் இருந்துச்சு, அதெல்லாம் கூட நம்ம உடச்சு தான் இப்ப வந்திருக்கிறோம். அது இனிமே நடக்காது போலகுது. அப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா, பழைய கிராமத்துல நெட்வொர்க் இருக்காது. என்னடா மாப்பிள்ள நீங்க பேசவே முடியாது. உங்ககிட்ட ஒரு நல்ல மொழி இருக்கு, அந்த மொழி ஆளுமையோட இன்னும் அழகா நீங்க நிறைய விஷயங்களை பிரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா.